வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக தனலட்சுமி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். இளைஞர்கள் மீது அடக்குமுறை கூடாது, மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிமன்ற வளாகத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதல், விசாரணை நடத்த அகில இந்திய பார் கவுன்சில் கோரிக்கை. நான்கு ராணுவ வீரர்கள் உடல்கள் தமிழகம் வந்தன. முழு ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு. தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் மே மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளது. இதனால் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தற்போது தாக்கல் செய்ய முடியாது என்பதால் அரசு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கி ஒப்புதல் பெறவும் பழைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவும் இன்று சட்டப்பேரவை கூடுகிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம், அத்திக்கடவு, அவிநாசி திட்டம் என பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் அவை தொடர்பான அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது பற்றி முடிவு செய்யப்படும். இதனிடையே மதுவிலக்கு, கெயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் கூட்டத்தொடரில் கடுமையான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடைநீக்கத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தொடரில் அவர்கள் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அமளியில் ஈடுபட்டதாக கூறி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட 6 தேமுதிக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைநீக்கத்தை ரத்து செய்து அண்மையில் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க கோரி அவர்கள் சட்டப்பேரவை செயலரின் உதவியாளரிடம் நேற்று மனு அளித்தனர். ஆனால் இதுகுறித்து சட்டப்பேரவை செயலரிடமிருந்து இதுவரை முறையான அறிவிப்பு வராததால் 6 பேரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக 6 தேமுதிக உறுப்பினர்களும் கூறியுள்ளனர். இளைய சமுதாயத்தின் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது மற்றும் தங்களது கருத்துக்களை திணிப்பது போன்றவற்றை பாரதிய ஜனதா கைவிட வேண்டும் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகள் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் விவாதிக்க கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி அசாம் சென்றுள்ளார். அங்கு ஜோர்ஹட் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாரதிய ஜனதாவிற்கு பீகாரில் கிடைத்தது போன்று அசாம் சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்விதான் கிடைக்கும் என்றார். ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசியதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவரை பாரதிய ஜனதா அரசு தேச துரோக வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். जेएनयू के प्रेसिडेंट ने बहुत अच्छा भाषण दिया, 20 मिनट का भाषण दिया. उसमें उसने गरीबों की बात की, कमजोर लोगों की बात की, प्रगति की बात की, आदिवासियों की बात की. बीजेपी की सरकार क्या करती है? उसको देशद्रोही कहती है. இதனிடையே தில்லியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா ராகுல் காந்தியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தேச துரோக சக்திகளுக்கு காங்கிரஸ் துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். कि देश की जमीन पर, देश के किसी भी हिस्से पर इस तरह की देशद्रोही गतिविधियों को सहन नहीं करना चाहिए, न सहन किया जाएगा. कि कांग्रेस पार्टी के राष्ट्रीय उपाध्यक्ष श्री राहुल गांधी ने वहां जाकर जिस तरह से इस घटना का समर्थन किया, वो इससे भी ज्यादा चिंता की बात है.
தில்லி பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய பார் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அண்மையில் மாணவர்கள் நடத்திய அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட 3ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிடப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கண்ணையா குமார் கைது செய்யப்பட்டார். இதற்கு இடதுசாரி மாணவ அமைப்பிற்கு எதிராக மத்திய அரசு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கண்ணையா குமார் நேற்று தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டார். அப்போது அவரை பார்ப்பதற்காக குழுமியிருந்த மாணவர்கள் மீது வழக்கறிஞர் உடையணிந்த சிலர் கடும் தாக்குதல் நடத்தினர். அதனை படம் பிடிக்க முயன்ற செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. காவல்துறையினர் முன்பாகவே நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். It's most unfortunate incident, and I personally and the Bar Council of India as a whole, we have taken this issue very seriously. We are going to set up an inquiry committee headed by a former judge of High Court. The name of the judge will decide within 2-3 days in our emergent meeting. नहीं देखिए, मीडिया के साथ तो ये होना ही नहीं चाहिए. मीडिया अपना एक इंडिपेंडेंट एजेंसी है, वो अपना काम करते हैं, आप लोग अपने काम में रहते हो. இதனிடையே அப்சல் குருவுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட வழக்கில் தில்லி பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் சர் கிலானி இன்று அதிகாலை தில்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் கைதாகியுள்ளார். நாடாளுமன்ற வீதி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று தமிழகம் கொண்டுவரப்பட்டது. வீரர்களின் உடல்களுக்கு தமிழக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 3ஆம் தேதி சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி ராணுவ வீரர்கள் 10 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 4 பேர் தமிழர்கள். அவர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்றிரவு தமிழகம் கொண்டுவரப்பட்டது. சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட உடல்களை தெற்கு பிராந்திய ராணுவ பொறுப்பு அதிகாரி ஜக்பீர் சிங் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீரர்களின் உடல்களுக்கு ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் TKM சின்னையா, வளர்மதி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். Martyrs never die, they live forever. And the Indian Army stands by its martyrs. I would like to assure everybody, the families, that they are ours to look after, and we'll make all efforts to see that they're cared for and every requirement of theirs is met. They will be done with full military honors, and complete teams have already been designated and they are already in location, as I said earlier. எல்லையில் நம் நாட்டை பாதுகாப்பதற்கு இப்படி இளைஞர்கள் தங்களது இன்னுயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் தியாகம் ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர்களின் தியாகத்தில் பெருமை பெற்றிருக்கும் இவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. தமிழக மக்களின் சார்பில், தமிழக பாஜகவின் சார்பில் நெஞ்சார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மற்ற வீரர்களின் உடல்களுடன் விமானம் மதுரை சென்ற நிலையில் வேலூர் மாவட்ட வீரரான ஏழுமலையின் உடல் அவரது சொந்த ஊரான அடுக்கம்பாறைக்கு ராணுவ வாகனத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நள்ளிரவு நேரத்திலும் காத்திருந்த கிராம மக்கள் ஏழுமலையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் அடுக்கம்பாறை சென்ற தமிழக அமைச்சர் KC வீரமணி, மாவட்ட ஆட்சியர் R நந்தகோபால், மாநகர மேயர் கார்த்தியாயினி ஆகியோர் ஏழுமலை உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஏழுமலையின் மனைவியிடம் அரசு நிவாரணத் தொகையாக 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. உடல் அடக்கம் சுமார் ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அடுக்கம்பாறை மயானத்திலே அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. பனிச்சரிவு சிக்கிய இவர் மிகப்பெரிய ஒரு தியாகம் நம் நாட்டிற்கு செய்து நம் மண்ணிற்கும் நம் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் ஹவுல்தார் ஏழுமலை. அவர் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் இறைவனை வேண்டுவோம்.
பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ராணுவ வீரர்கள் கணேசன் மற்றும் குமாரின் உடல்கள் விமானம் மூலம் நேற்றிரவு மதுரை வந்து சேர்ந்தன. மதுரை விமான நிலையத்தில் வீரர்களின் உடல்களுக்கு தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கணேசனின் உடல் அவரது சொந்த ஊரான சொக்கதேவன்பட்டிக்கும், குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் குமணன் தொழுவிற்கும் ராணுவ வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இன்று காலை 9 மணியளவில் ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இதனிடையே பனிச்சரிவில் பலியான மற்றொரு தமிழக வீரரான ராமமூர்த்தியின் உடல் பெங்களூரு வழியாக அவரது சொந்த ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிசாதனப்பள்ளிக்கு நேற்றிரவு கொண்டுவரப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, பழனியப்பன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை ராமமூர்த்தியின் பெற்றோருக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து வீரரின் உடலுக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமமூர்த்தியின் இறுதிச் சடங்கு பகல் 12 மணியளவில் நடைபெறும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பையில் மேக் இன் இந்தியா வாரவிழா கலை நிகழ்ச்சியில் நடைபெற்ற தீ விபத்து தொடர்பான விசாரணை தொடங்கியது. வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் நோக்கத்தில் மும்பையில் பிரதமர் மோடி கடந்த 13ஆம் தேதி மேக் இன் இந்தியா வாரவிழாவை தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக மும்பை கடற்கரையை ஒட்டியுள்ள கிர்காம் சௌப்பட்டி என்ற இடத்தில் கலை நிகழ்ச்சி நடந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மேடையில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனையடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே, நடிகர் அமிதாப் பச்சன் மற்றும் 25,000 பார்வையாளர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் தீ விபத்துக்கு நாசவேலை காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்த மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் மாநில அரசு உச்சநீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தியது நினைவு கூறத்தக்கது. நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டோரை கருணை கொலை செய்வது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கோமா நிலையில் இருக்கும் ஒருவரை கருணை கொலை செய்ய அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை நீதிபதி அனில் ஆர் தவே தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குணமடைய சாத்தியமல்லாதவர்களை கருணை கொலை செய்யலாம் என்று வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் PS பட்வாலியா, நோயின் தாக்கத்தால் ஒருவருக்கு உயிர் துறக்கும் உரிமையை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்றார். இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி முடிவெடுக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள், வழக்கு நிலுவையில் இருந்தாலும் விவாதம் நடத்த தடையில்லை என்று தெரிவித்தனர். மாலத்தீவின் தேசிய பாதுகாப்பு படைகளுடனான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்திய போர்க்கப்பல் விக்ரமாதித்யா மாலே சென்றடைந்தது. மாலத்தீவு மற்றும் இந்திய அரசுகளுக்கிடையே பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான உறவுகள் உறுதியாகவும் மற்றும் சுமூகமான முறையிலும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைகளுடனான கூட்டுறவை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான INS விக்ரமாதித்யா 3 நாள் பயணமாக மாலே சென்றடைந்தது. இரு நாடுகளுக்கிடையேயான விளையாட்டு மற்றும் சமூகம் தொடர்பான முன்னேற்றங்களுக்காகவும் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 1 மாத காலமாக வறண்ட வானிலை காணப்பட்டு வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலின் மையப்பகுதியில் இலங்கையின் தென்பகுதி அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகர்வதால் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளையும் மழை பெய்யும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாமக பெருவிழாவில் இன்று 63 உலா. மேகாலய ஆளுநர் விழாவில் பங்கேற்பதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் மகாமக பெருவிழாவின் 4வது நாளான இன்றும் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகாமக பெருவிழா தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. மகாமக குளத்தின் 20 தீர்த்த கிணறுகள் மற்றும் பொற்றாமரை குளம், காவிரி ஆறு ஆகியவற்றில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். பக்தர்களின் வசதிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் அவ்வப்போது பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற உள்ள 63 நாயன்மார்கள் ஊர்வலம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக வந்து மகாமக குளத்தை அடைய உள்ளது. மேலும் மேகாலய ஆளுநர் சண்முகநாதன் இன்று மகாமக பெருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தும் பணியின் தொடர்ச்சியாக பட்டியலிலிருந்து நீக்கப்படுபவர்களின் பெயர்கள் சரிபார்ப்புக்காக வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், செம்மைப்படுத்தும் பணியில் இன்று இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் மீண்டும் இடம்பெற்றோர் மற்றும் அரசியல் கட்சிகள் கொடுத்த பட்டியல் ஆகியவை தயார் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீக்கப்படுவோர் பெயர் பட்டியல் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் 22ஆம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பெயர்கள் வாசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளரின் பெயர், அடையாள அட்டை எண் போன்றவற்றை பட்டியலில் மீண்டும் இடம்பெற்றிருந்தால் அவர்கள் தாங்களாகவே முன்வந்து வாக்குச்சாவடி அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் லக்கானி கேட்டுக் கொண்டுள்ளார். கேல் திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஆணை திருப்தி அளிக்காத நிலையில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இல கணேசன், கேல் திட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களில் நெடுஞ்சாலையோரம் குழாய் பதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் அதே முறையில் கேல் திட்டத்தை ஏன் செயல்படுத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய அவர், திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போதே இதை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீதிமன்றம் தந்த ஆணையத்தில் எங்களுக்கெல்லாம் திருப்தி இல்லை. ஏனைய மாநிலங்களில் சாலை ஓரமாக பதிக்க முடியுமானால் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் செய்யக்கூடாது? இது முதல் முறையாக இந்த ஒப்பந்தம் வரும்போது இது குறித்து கவனித்திருக்க வேண்டாமா? மேல்முறையீடு செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் அதற்காக முடியும், மத்திய அரசாங்கம் இதற்காக முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்ட வாக்காளர் பட்டியலில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் 9700 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக திமுக கட்சியினர் தேர்தல் வட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ள போலி வாக்காளர்கள் பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. மேற்கு மாவட்ட திமுக செயலர் KS மூர்த்தி தலைமையிலான குழுவினர் இந்த புகார் மனுவை தேர்தல் வட்டாட்சியர் சுகுமாரிடம் வழங்கினர். மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு 9730 போலி வாக்காளர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் இடத்தில் அதை நடவடிக்கை எடுத்து நீக்கித்தர அதுக்குண்டான பட்டியலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற உள்ள வாக்காளர் பட்டியல் செம்மைப்படுத்தும் முகாம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை நீக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று தொடங்கிய செம்மைப்படுத்தும் முகாம் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பான அனைத்து கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது வாக்காளர் பட்டியல் செம்மைப்படுத்தும் முகாமில் போலி வாக்காளர்களின் பெயர்களை முற்றிலும் நீக்க வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் நேற்று தொடங்கிய வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தும் பணிகள் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அலுவலர் கந்தவேலு தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் நேற்று தொடங்கிய வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தும் சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய புதுச்சேரி தலைமை தேர்தல் அலுவலர் கந்தவேலு, சிறப்பு மென்பொருளின் மூலம் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை களைய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்துதல் விதமாக ஒரு சிறப்பு முயற்சியை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. 15
2/2016 முதல் 29/2/2016 வரை தேர்தல் நடக்கவிருக்கும் அனைத்து மாநிலங்களும் இந்த சிறப்பு முயற்சி மேற்கொள்ளப்படும். தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் நாகாவதி அணையிலிருந்து நேற்று நீர் திறந்துவிடப்பட்டது. அணையை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் வெளியேறிய நீரை மலர் தூவி வரவேற்றார். அணையிலிருந்து வினாடிக்கு 39.80 கன அடி நீர் தொடர்ந்து 100 நாட்களுக்கு வெளியேற்றப்பட உள்ளது. இதன் மூலம் பென்னாகரம் வட்டத்தில் சின்னம்பள்ளி, பெரும்பாலை, அரகாசன அள்ளி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் உள்ள 1993 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற உள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த சோலூர் பொக்காபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர். கேரள மற்றும் கர்நாடக எல்லைகளையொட்டி அமைந்துள்ள பொக்காபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சங்கர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் அருள் பாலிக்க கோவிலை தேர் வலம் வந்தது. பக்தர்கள் உப்பை அள்ளி வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்று மாவிளக்கு பூஜையுடன் விழா நிறைவடைகிறது. கெயில் டிட்கோ பெட்ரோல் குழாய் திட்டத்தால் மேற்கு மண்டல விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய கெயில் திட்டம் காரணமாகவும் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். கொச்சி முதல் கரூர் வரை கோயம்புத்தூர் இருகூர் வழியாக குழாய் வழியாக பெட்ரோல் கொண்டு செல்லும் திட்டம் 2003ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. கோவை முதல் கரூர் வரை மொத்தம் 120 கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பலர் தங்களுடைய குறைந்த அளவு நிலத்தை இழந்ததுடன் ஒரு சில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை தரிசாக வைத்துள்ளனர். 60 அடி அகலத்துக்கு எந்த பயிரும் செய்யக்கூடாது என்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு தினக்கூலி வேலைக்கு சென்று வருவதாக தெரிவிக்கின்றனர் சிறு குறு விவசாயிகள். கெயில் நிறுவனம் உள்ள எங்கள் காட்டையில் அழைச்சாங்க. அப்போ நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் பண்ணி மாநில அரசாங்கமும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனடியாக கெயில் நிறுவனம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கெயில் நிறுவனம் அதே பாதையில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு தொழில் தெரியாது. உச்சநீதிமன்றம் 7 பேர் தான் வந்துக்கிறாங்க விவசாயிகள், மற்றவங்களாம் வரலன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வர்றதுக்கு வசதி இல்லை. இது ஒரு புறம் இருக்க, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளை கடந்த 3 ஆண்டுகளாக நிம்மதி இழக்க வைத்துள்ளது குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் கெயில் திட்டம். விவசாயிகளின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கெயில் திட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. ஏற்கனவே பெட்ரோல் குழாய் திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுதைய கெயில் திட்டத்தையும் செயல்படுத்தினால் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என வேதனையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நேற்றுலேருந்து அறிவிச்சிருக்காங்க, பொலிக்கல் வளையம் பகுதியில் கெயில் வருது அப்படின்றதுக்கோசரம் விவசாய நிலத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க. இது தென்னை மரம் இதெல்லாமே வெட்ட சொல்லி பெயிண்ட் அடிச்சு விட்டு போயிருக்காங்க. இதோட நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது இன்னுமே குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த நிலைமை மேற்கொண்டுச்சுன்னா விவசாயி அறவே அவங்களோட வாழ்வாதாரம் இழக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் லைன் போடுறதா சொல்லிக்கிறாங்க. இந்த இடம் பெட்ரோல் லைன் எடுத்தது தான். இந்த இடத்துல தென்னை மரமோ மாமரமோ பலாமரமோ எந்த மரமெல்லாம் வைக்க முடியாது. இது ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. மறுபடியும் இப்போ அவங்களும் அதே இதை எடுத்து பண்ணால் இந்த சிறு சிறு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. கவர்மெண்ட் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். குழாய் வழியாக எரிவாயு மற்றும் பெட்ரோல் கொண்டு செல்லும் திட்டத்தால் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் எரிவாயு குழாயில் பாதிப்புகள் ஏற்பட்டால் விவசாயிகளையே குற்றவாளிகளாக்கும் நடைமுறையும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் ஆ. சிவகிருஷ்ணன்.
தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. 10 புதிய சாதனைகளுடன் இந்தியா முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். உகாண்டாவில் எதிர்க்கட்சியினர் சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறையினருக்கும் எதிர்க்கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் நாளை மறுநாள் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் கிசா பெசிகேவின் ஆதரவாளர்கள் சார்பிலான பிரச்சார பேரணி தலைநகர் காம்பாலாவில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆரவாரங்களுடன் முழக்கங்களை எழுப்பியவாறே சென்றனர். அப்போது எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் சிலருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். மேலும் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மெக்சிகோவில் புனித பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் சியாபஸில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். மெக்சிகோவின் சியாபஸ் மாகாணத்தில் பயணத்தை முடித்துக் கொண்ட போப் பிரான்சிஸ் அங்கு நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். மக்களின் ஆரவாரங்களுக்கிடையே விழா மேடைக்கு வந்த போப்பிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மேடையில் இருந்த ஒரு குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்த அவர் அதைத் தொடர்ந்து சிறப்பான உரையாற்றினார். El miedo a amar. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டிற்கான தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் 10 புதிய சாதனைகளுடன் 301 பதக்கங்கள் பெற்று இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. நேற்று நடைபெற்ற கால்பந்து போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கம் வென்றது. இதேபோல் கைப்பந்து போட்டியிலும் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் தங்கம் வென்றன. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் நேற்றைய முடிவுகளின்படி 183 தங்கம், 88 வெள்ளி, 30 வெண்கலம் என மொத்தம் 301 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மேலும் தடகள போட்டிகளில் இந்தியா 10 புதிய சாதனைகளும் இலங்கை 2 புதிய சாதனைகளும் படைத்துள்ளது. பதக்கப்பட்டியலில் 180 பதக்கங்களுடன் இலங்கை 2வது இடத்திலும் 100 பதக்கங்களுடன் பாகிஸ்தான் 3வது இடத்திலும் உள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஒரு சில இறுதிப் போட்டிகளுடன் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் பிரம்மாண்ட விழாவுடன் நிறைவடைய உள்ளன. பெரம்பலூரில் நடைபெற்று வரும் முதல்வர் கோப்பைக்கான மண்டல அளவிலான கபடி போட்டியில் திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றன. பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டரங்கில் நேற்று தொடங்கிய முதல்வர் கோப்பைக்கான மண்டல அளவிலான கபடி போட்டி இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்றுள்ளன. ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்று வரும் நிலையில் வெற்றி பெறும் அணிகள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளன. வீரர்களின் விறுவிறுப்பான ஆட்டங்களை திரளான மக்கள் பார்த்து உற்சாகப்படுத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். இளைஞர்கள் மீது அடக்குமுறை கூடாது, மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிமன்ற வளாகத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதல், விசாரணை நடத்த அகில இந்திய பார் கவுன்சில் கோரிக்கை. நான்கு ராணுவ வீரர்களின் உடல்கள் தமிழகம் வந்தன. முழு ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு.
வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.